இந்த 50 மில்லி ரத்தத்தை நாம் உற்பத்தி செய்ய வேண்டும் என்றால் அதற்கு தேவையான இரும்பு, கால்சியம், பொட்டாசியம், மக்னீசியம், ஆரோக்கியத்தை உயர்த்தும் அற்புதமான கொழுப்பு, கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அத்தனையும் தேவை. இந்த உடம்புக்கு தேவையான சத்துக்கள், வைட்டமின்கள், தாது உப்புகள் கிடைக்காவிட்டால் இந்த உடம்பு அழிந்துவிடும். அப்போ ஒவ்வொரு செல்களும் உற்பத்தி பண்ண வேண்டும் என்றால் அந்த ஒரு செல்லுக்குள்ள ஆரோக்கியமான கொழுப்பு இருக்கு. கொழுப்பு இல்லாமல் செல்கள் உற்பத்தி ஆகாது. ஒரு ஆடு எடுத்துக்கொண்டால் ஆடு பிறந்து 6வது மாதத்தில் தாய்மை அடைய தயார், வயதுக்கு வந்துவிடும். ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறந்தால் சுமார் 15 வருடங்கள் ஆகும் தாய்மை அடைந்து குழந்தை வருவதற்கு. அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது உணவே மருந்து என்ற தலைப்பில் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழும் வழிமுறைகளை பற்றி பார்க்கலாம். இயற்கை மருத்துவம், மூலிகை மருத்துவம், உணவு மருத்துவம், இந்த மருத்துவத்திலே பல வருடங்களாக குணமடையாத நோய்களை குணப்படுத்துவது எப்படி என்ற தலைப்பிலே நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற தலைப்பு தான் நமக்கு முக்கியம். உணவு, உறைவிடம், யோகா, தியானம் இவையெல்லாம் ஆரோக்கிய வாழ்வுக்கு மிக அவசியம். தியானமும் யோகாசனமும் நாம் அறிஞர்களிடம் சிறந்த ஆசிரியர்களிடம் கற்றுக்கொள்ளலாம். உணவை பற்றி நாம் இப்பொழுது பாடத்தை படிப்போம். நாம் நமது உடம்பில் சுமார் 6 லிட்டர் ரத்தம் இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். இந்த ரத்தத்தில் உள்ள அணுக்கள் அத்தனையுமே 120 நாட்களில் இறந்துவிடும். அப்படி என்றால் 120 நாட்களில் 6000 மில்லி ரத்தம் அழிந்துவிடும். அப்போ நம்ம உடம்பு உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் அந்த 120 நாளைக்குள்ள இந்த 6000 மில்லி ரத்தத்தை இந்த உடம்பு உற்பத்தி பண்ண வேண்டும். 120 நாட்களில் 6000 மில்லி உற்பத்தி பண்ண வேண்டும் என்றால் ஒரு நாளைக்கு குறைந்தது 50 மில்லி ரத்தம் இந்த உடம்பு உற்பத்தி செய்ய வேண்டும். அப்போ நாம் உயிருடன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நமது உடல் குறைந்தது 50 மில்லி ரத்தத்தை உற்பத்தி செய்ய வேண்டும். இந்த 50 மில்லி ரத்தத்தை நாம் உற்பத்தி செய்ய வேண்டும் என்றால் அதற்கு தேவையான இரும்பு, கால்சியம், பொட்டாசியம், மக்னீசியம், ஆரோக்கியத்தை உயர்த்தும் அற்புதமான கொழுப்பு, கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அத்தனையும் தேவை. இந்த அத்தனையும் தேவையை பூர்த்தி செய்யாததனால்தான் நமக்கு உடல் நலம் கெடுகின்றது. நாம் நமது ஆரோக்கியத்தை இழப்பதற்கு காரணம் நமக்கு தேவையான நல்ல உணவு கிடைக்காதனால தான். நம்ம சாப்பிட்ற உணவு அத்தனையும் ஆரோக்கியத்தை உயர்த்தும் உணவுகளே அல்ல. உதாரணமாக பாட்டில் ட்ரிங்க்ஸில் ரசாயனங்கள், கெமிக்கல் கலந்துருக்கு. அதனால் பாட்டில் ட்ரிங்க்ஸ், டின்டு ஃபுட்ஸு இவையெல்லாம் ரசாயனங்கள் கலந்து வருகின்றன. இவற்றையெல்லாம் நாம் சாப்பிடும் பொழுது நமது உடல்நலம் கெட்டுவிடும். அது ஆரோக்கியத்தை உயர்த்தாது. அப்போ இந்த உணவுகளை நம்பி நமது உடம்பு எப்படி தினசரி 50 மில்லி ரத்தத்தை உற்பத்தி பண்ணணும்? 2 பப்பாளி மரம் ஆரோக்கியமாக இருக்கின்றது. நன்றாக காய்கனிகளுடன் சூப்பராக இருக்கு. பச்சை பசேர் என்று பழங்களுடன் கொழுன்னு இருக்கு. செழிப்பாக இருக்கிறது 2 பப்பாளி மரம். நல்ல வெயில் காலம். ஒரு மரத்திற்கு தண்ணீரே விடாமல் ஒரு மரத்துக்கு மட்டும் தண்ணீர் விட்டு வந்தால் அந்த ஒரு மரம் ஒரு மாதத்துக்குள்ளே காஞ்சி கருவாடா பட்டு போகின்றது. அப்போ அந்த மரம் இன்னொரு மரம் தண்ணீர் விட்டு கொண்டே வந்தால் அந்த மரம் ஆரோக்கியமாக இருக்கு. அப்போ இந்த ஒரு மரம் மட்டும் பட்டு போவது காரணம் என்ன? பற்றாக்குறை. அந்த மரத்திற்கு தேவையான நீர், மண், காற்று, நீர், மண் கிடைக்கவில்லை. அப்பொழுது பற்றாக்குறையால் இந்த மரம் அழிந்தது. அதே போல தான் இந்த உடம்புக்கு தேவையான சத்துக்கள், வைட்டமின்கள், தாது உப்புகள் கிடைக்காவிட்டால் இந்த உடம்பு அழிந்துவிடும். இந்த உடம்பு நோய்வாய்ப்பட்டுவிடும். ஆகையினாலே பற்றாக்குறையே இந்த உடம்பிற்கு நோய் வர காரணம். இந்த உடம்பில் உள்ள ஆரோக்கியம் அழிவதற்கு முக்கியமான காரணம் பற்றாக்குறையே. அந்த பற்றாக்குறையை சரி செய்வது எப்படி என்பதுதான் இந்த உணவே மருந்து என்ற பாடம். அந்த பற்றாக்குறையை சரி செய்வதற்குத்தான் நாம் இப்பொழுது நல்ல உணவுகளை சாப்பிட வேண்டும். எது நல்ல உணவு? நல்ல உணவு என்ன என்பதை பற்றி ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம். இப்பொழுது நமது முக்கியமான குறிக்கோள் நல்ல உணவு சாப்பிடணும், நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், சிந்தனை நன்றாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமான சிந்தனை இருக்க வேண்டும், நன்றாக தியானம் செய்ய வேண்டும், நன்றாக யோகாசனம் செய்ய வேண்டும், ஆரோக்கியமாக வாழ தேவையான எல்லா வசதிகளையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு தேவையான பற்றாக்குறையை நீக்கும்படி நாம் உணவை சாப்பிட்டால் நமது உடம்பு தினசரி நமக்கு தேவையான 50 மில்லி ரத்தத்தை உற்பத்தி பண்ணும்.
இந்த உடம்பிலே சுமார் 60 கிலோ சதை இருக்கு வைத்துக் கொள்வோம். இந்த 60 கிலோ சதையும் அதிகபட்சம் 10 வருடங்களுக்குள் இறந்துவிடும். அப்படி என்றால் 10 வருடத்திற்கு 60 கிலோ என்றால் ஒரு வருடத்திற்கு சுமார் 600 கிராம். இந்த காது இருக்கின்றது என்றால் இந்த காது 10 வருடம் கழிச்சு வேற காது. இந்த காதில் உள்ள சதைகள் அத்தனையும் செல்லுகள் அத்தனையும் 10 வருடத்தில் இறந்துவிடும். அப்போ நம்ம உடம்பு தினசரி செல்களை உற்பத்தி பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ ஒவ்வொரு செல்களும் உற்பத்தி பண்ண வேண்டும் என்றால் அந்த ஒரு செல்லுக்குள்ள ஆரோக்கியமான கொழுப்பு இருக்கு. கொழுப்பு இல்லாமல் செல்கள் உற்பத்தி ஆகாது. அந்த ஆரோக்கியமான கொழுப்புகளை நாம் சாப்பிட்டோமா, இதுதான் அந்த ஆரோக்கியமான கொழுப்பு கிடைக்காத பற்றாக்குறையே நமக்கு வியாதி. அதை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகின்றோம். கொழுப்பு என்றால் என்ன, கொழுப்பின் பற்றாக்குறையா நமக்கு வியாதி என்ற பாடத்தையும் பார்க்க போகின்றோம். இப்படி நமக்கு தேவையான பற்றாக்குறையை நீக்கி ஆரோக்கியமாக வாழ்ந்தால் நாம் எத்தனை நாட்கள் ஆரோக்கியம் வாழலாம்? உதாரணமாக ஒரு எலி எடுத்துக்கொள்வோம். அந்த எலி பிறந்தால் 1 மாதத்துக்குள்ளே வயதுக்கு வந்துவிடும். 1 மாதத்துல அந்த எலி சினைக்கு போடலாம். அந்த எலி குட்டி போட ஆரம்பிக்கிவிடும். அப்போ அந்த எலி வயதுக்கு வருவதை போல ஆயுட்காலம் 20 மாதம். ஒரு முயல் எடுத்துக்கொண்டால் அந்த முயல் பிறந்து 3 மாதத்துக்குள்ளே சினைக்கு போடலாம், வயதுக்கு வந்துவிடும், குட்டி போட தயார். 3 மாதத்துக்குள்ளே தாய்மை அடைய தயாராக இருக்கும் ஒரு முயல் 20x3 வயதுக்கு வருவதை போல 20 மடங்கு, 20x3 சுமார் 60 மாதங்கள் ஒரு முயல் உயிர் வாழும். ஒரு ஆடு எடுத்துக்கொண்டால் ஆடு பிறந்து 6வது மாதத்தில் தாய்மை அடைய தயார், வயதுக்கு வந்துவிடும், சினைக்கு போடலாம். 6 மாதத்தில் தாய்மை அடைய தயாராக இருக்கும் ஒரு ஆடு 20x6 120 மாதங்கள் ஒரு ஆடு உயிர் வாழும். ஒரு கழுதை எடுத்துக்கொண்டால் கழுதை பிறந்து 1 வருடத்தில் வயதுக்கு வந்துவிடும். 1 வருடத்தில் தாய்மை அடைய தயார். 1 வருடத்தில் அம்மா அப்பா ஆக தயாராக இருக்கும் ஒரு கழுதை 20 வருடங்கள் உயிர் வாழும், வயதுக்கு வருவதை போல 20 மடங்கு. கழுதை வயது என்றால் 20 வயது, 4 கழுதை வயதுனா 80 வயது. ஒரு பசுமாடு குதிரை எடுத்துக்கொண்டால் அந்த பசுமாடு குதிரை 1.5 வயதுக்கு வருகின்றது. 1.5 வயதுக்கு வருகின்ற பசுமாடு குதிரை 20x1.5 சுமார் 30 வருடங்கள் ஒரு பசுமாடு குதிரை உயிர் வாழும். 30 வருடங்கள் வரை இளமையோடு ஆரோக்கியமா வாழ்ந்து கொண்டே இருக்கும். ஒரு தென்னம்பிள்ளை எடுத்தா கூட தென்னம்பிள்ளை பிறந்து நட்டிய 5வது வருடத்தில் காய் காய்க்கும். 5 வருடத்தில் காய் காய்க்கும் தென்னம்பிள்ளை 20x5 100 வருடங்கள் ஆரோக்கியமாக இளநீர் கொடுத்து கொண்டே இருக்கும், தேங்காய் கொடுத்து கொண்டே இருக்கும். ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறந்தால் சுமார் 15 வருடங்கள் ஆகும் தாய்மை அடைந்து குழந்தை வருவதற்கு. 15 வருடங்களில் தாய்மை அடைய தயாராக இருக்கும் ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ சுமார் 20x15 300 வருடங்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். வயதுக்கு வருவதை போல 20 மடங்கு ஆரோக்கியமாக வாழ தகுதி படைத்தது இந்த உயிரினம். அப்போ நாம் சுமார் 300 ஆண்டுகள் ஆரோக்கியமாக இளமையுடன் வாழலாம். அப்போ நாம் இந்த மாதிரி 300 ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழாமல் 100 வருடத்துக்குள்ளேயே நோய் நொடி உற்பத்தி செய்து ஆரோக்கியத்தை இழந்து மிகவும் கஷ்டப்பட்டு போராடி வாழ்ந்து கொண்டிருக்கோம். கடைசி காலத்தில் நரை திரை மூப்பு வியாதிகளை உற்பத்தி செய்து விடுகின்றோம். அதற்கு என்ன காரணம்? அதைத்தான் இப்பொழுது பார்க்க போகின்றோம். நாம் எவ்வளவு உணவு எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை பற்றி பாடம் படிக்க போகின்றோம். உதாரணமாக இந்த உடம்பில் 80% காரத்தன்மை 20% அமிலத்தன்மை இருப்பதால் 80% காரத்தன்மை உள்ள உணவுகளைத்தான் நாம் சாப்பிட வேண்டும். காரத்தன்மை உணவுகள் என்பது இலைகள், பூக்கள், காய்கள், கனிகள், கீரைகள், இவையெல்லாம் காரத்தன்மை உள்ள உணவுகள். 20% அமிலம் என்றால் சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி, வடை இவையெல்லாம் அமில உணவுகள். இதில் 20% தான் சாப்பிட வேண்டும். அதாவது ஒரு கப்பு 50 கிராம் சாதம், சப்பாத்தி, இட்லி என்றால் 50 கிராம் சமைக்காத கனிகள், 50 கிராம் சமைக்காத காய்கறிகள், 50 கிராம் சமைத்த காய்கறிகள், 50 கிராம் சமைத்த கீரைகள், ஆக மொத்தம் ஒரு கப்புக்கு 4 கப்பு இந்த மாதிரி உணவுகள். அதாவது ஒரு கப்பு அமில உணவு என்றால் 4 கப்பு இலைகள், பூக்கள், காய்கள், கனிகள். சமைத்த காய்கறி 1 கப்பு, சமைத்த கீரை 1 கப்பு, சமைக்காத காய்கறி 1 கப், சமைக்காத கனிகள் 1 கப், 1:4. இந்த மாதிரி சாப்பிடலன்னா நம்ம உடம்புல அமிலத்தன்மை அதிகமாகிவிடும். அமிலத்தன்மை அதிகமாகி நம்ம உடம்பு நோய்வாய்ப்பட்டுவிடும். அப்போ உதாரணமாக நம்ம சாப்பிடுவது 1 கிலோ இட்லி, ஆனால் காய்கறி பழங்கீரை 100 கிராம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த 100 கிராம் காய்கறி கீரைக்கு ஏற்றாற் போல் 20 கிராம் தான் சோறு, இட்லி, தோசை ஜீரணிக்கும். மீதி 80 கிராம் ஜீரணிக்காமல் வெளியே தள்ளப்படும். அந்த ஜீரணிக்காமல் வெளியே தள்ளும் அமில உணவுகள் இந்த உடம்புல துர்நாற்றத்தை உண்டு பண்ணும். உடம்புக்குள்ளே தங்கி 1 நாள் 2 நாள் தங்கி இன்றைக்கு சாப்பிட்ட பீட்ரூட் 2 நாள் கழிச்சு சிவப்பு கடலை மலத்தில் வெளியே வரும். அப்படி என்றால் 2 நாள் உடம்புக்குள்ள தங்குது. அப்போ
நம்ம சாப்பிட்ட உணவு 2 நாள் வயிற்றில் தங்கியிருந்து துர்நாற்றத்தை உற்பத்தி பண்ணி அந்த துர்நாற்றம் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் பரவுகின்றது. அப்போ நம்ம தலையில குல்லா போடுறோம் என்றால் 1 மாதத்துக்குள்ள குல்லா துர்நாற்றம் வீசுகிறது. நம்ம பனியன் போடுகிறோம், 1 மாதம் ஒரே பனியன் போட்டுக்கிட்டு அந்த பனியனை கழட்டி மோந்து பார்த்தால் பயங்கர துர்நாற்றம். காலில் சாக்ஸ் போடுகின்றோம், நம்ம காலில் போடுற சாக்ஸ் 1 வாரம் துவைக்காமல் கழட்டி மோந்து பார்த்தால் பயங்கர துர்நாற்றம். நம்ம குழந்தைகள் பள்ளிக்கு போகிறாங்க, அந்த குழந்தைகள் அணிந்த சாக்ஸை துவைக்காமல் ஒரு ரூமில் கழட்டி வச்சா அந்த ரூமுக்குள்ளே நுழைய முடியல, அவ்வளோ துர்நாற்றம். அப்போ உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையில் நாற்றமோ நாற்றம் என்று துர்நாற்றம் வீசுகின்ற அளவுக்கு நாம் அமிலத்தன்மை உணவுகளை அதிகமாக சாப்பிட்டு ஜீரணிக்கப்படாமல் வெளியே தள்ளுகின்றோம். நம்ம சாப்பிட்டு ஜீரணிக்காமல் வெளியே தள்ளுகின்ற அமில உணவுகள் பன்றிகளுக்கு உணவாக போகிறது. கிராமங்களில் பன்றிகள் மனிதனுடைய மலத்தை தான் உணவாக சாப்பிடும். அந்த பன்றிகள் கொழுகொழுன்னு இருக்கும். நம்ம சாப்பிட்ட உணவெல்லாம் நமக்கு பயன்படவில்லை, ஆனால் பன்றிகளுக்கு பயன்படுகிறது. ஆகையினாலே நமது உடல் துர்நாற்றம் உள்ள கழிவுகளை வெளியேற்றி கொண்டே இருப்பதால், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை துர்நாற்றத்தை வெளியேற்றிக் கொண்டே இருப்பதால் அந்த துர்நாற்றமே உடம்புல வியாதியாக உற்பத்தியாக வருது. கழிவுப் பொருளின் தேக்கமே வியாதி. நாம் உடல்நலம் வேண்டுமா வேண்டாமா என்று நாமே தீர்மானிக்கலாம். நமது ஆரோக்கியம் நமது கையிலே இருக்கின்றது. நாம் நினைத்தால் ஆரோக்கியமாக வாழலாம், நாம் நினைத்தால் நோயின்றி வாழலாம். நாம் செய்யும் தவறுகளை திருத்திக் கொண்டால் நாம் ஆரோக்கியமாக வாழலாம். இந்த உணவே மருந்து என்ற தலைப்பிலே நாம் வாழ்நாள் முழுவதும் நோயின்றி வாழ கற்றுக்கொண்டோம். நமது ஆரோக்கியம் நமது கையில்.